இங்க மீனாவும் முத்துக்கும் பிரவுன் மணி கண்டிப்பா மாலை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த மாலை எடுத்துட்டு மீனாவும் முத்துவும் பார்க்க வராங்க. அதே நேரத்துல இங்க மீனாவும் முத்தும் உட்காந்து சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி இந்த பக்கம் பிரவுன் மணியை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் பிரவுன் மணியுமே இந்த பக்கம் மீனாவையும் முத்துவும் பார்த்ததுக்கு அப்புறம் அவருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம மாலையை கையில வச்சுக்கிட்டு அப்படியே நின்னுகிட்டே இருக்காரு. அப்ப பரசுமே கரெக்டா இவங்க தான் மீனா முத்து, இவங்க தான் வந்து என் ஃப்ரெண்டோட பசங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க தான் அந்த திருடங்களை பிடிச்சது அப்படின்னு சொல்லி இங்க பரசுமே டைரக்டா பிரவுன் மணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பிரவுன் மணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதே நேரத்துல இங்க மீனாவும் முத்துவும் இது வச்சக்கன் வாங்காம பிரவுன் மணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவருமே இங்க மீனாக்கு ஒரு மாலை முத்துக்கு ஒரு மாலை போட்டுட்டு என்னோட குழந்தைங்களோட கல்யாணத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா, சொல்லப்போனா நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, உங்களாலதான் இன்னைக்கு எல்லாமே சுகமா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் பிரவுன் மணி அங்க இருந்து கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனா அதே நேரம் இங்க மீனாவும் முத்துவும் பயங்கர ஷாக்கோட என்ன இது பிரவுன் மணி தானே, இவர் என்ன நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டைரக்டா அவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்களுக்கு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு இங்க பிரவுன் மணிட்ட இங்க பாருங்க நீங்க தானே மலேசியா மாமா, எதுக்காக இங்க பிரவுன் மணின்னு ஒரு ஆக்டிங் போட்டு இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க பிரவுன் மணிக்குமே இதுக்கு மேல இந்த விஷயத்த நம்ம மறைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், இதை பத்தி நம்ம ஓப்பனா பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் ஒரு 2 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, இந்த சமையல் வேலை முடிய போது, இதை முடிஞ்சிட்டு வந்த உடனே உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்த பத்தி ரொம்பவே ஓப்பனா பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பிரவுன் மணி அந்த சமையலுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே டகடகன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க முத்துவும் மீனாவும் என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே மலைச்சு போய் அவரே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவருமே அந்த கிச்சனுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு இங்க டைரக்டா தன்னோட ஷர்ட் வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு அவர் எப்பவும் போல கிளம்பி இந்த பக்கம் வந்து முத்துவையும் மீனாவையும் கூட்டிட்டு மண்டபத்தோட மாடிக்க போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு இங்க முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் என்ன மன்னிச்சிருங்கம்மா, சொல்ல போனா உங்க குடும்பத்தை ஏமாத்தி நான் வந்து கொஞ்சம் நடிச்சுட்டேன், சொல்ல போனா அது நான் தனியா வந்து தனிப்பட்ட முறையில நடிக்க கிடையாது, என்ன வற்புறுத்தி தான் அப்படி பண்ண வச்சாங்க, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே அந்த ரோகிணி பாப்பாவும் இன்னொரு சைடு வித்யாவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே என்ன சொல்றீங்க, நீங்க எதுக்காக எங்க வீட்டுல வந்து நடிக்கணும், நீங்க அப்போ உண்மையிலுமே மலேசியால இருந்து வரலையா, அப்ப நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்க முத்து கேட்கறாங்க. அப்ப முத்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி பிரவுன் மணியுமே ஆமா முத்து நான் இங்கதான் இருக்கேன், இதே ஊர்ல நான் ஒரு கறிக்கடை வச்சிருக்கேன், என் பேரு பிரவுன் மணிப்பா, எனக்கும் ரோகிணிக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து மீனாக்கும் முத்துக்கும் தூக்கி வாரி போடுது, என்ன பண்றதுனே தெரியல. சொல்லப்போனா ரோகிணி மேல டவுட் இருந்துச்சுதான், ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் வெளியில தெரியும் அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுமே இந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பனா ரோகிணிக்கு மலேசியால அப்பா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்க முத்து கோவத்தோட கேட்கறாங்க. ஆனா முத்து கேட்ட கேள்விக்கு இந்த பக்கம் பிரவுன் பண்ணிட்டு ஆன்சர் இல்ல. இங்க பாரு தம்பி, எனக்கு ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா, நான் வந்து சினிமால நடிக்கணுங்கிறதுக்காக வித்யா பாப்பாட்ட சொல்லி வச்சிருந்தேன், வித்யா பாப்பா தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆக்டிங் வாய்ப்பு வர்றப்ப நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு நாள் உங்க வீட்டுல யதார்த்தமா கூட்டிட்டு வந்து விட்டு என்ன நடிக்க சொன்னாங்க. நானும் சரி நடிக்கிற இடம் தானே, ரொம்பவே வந்து கான்பிடண்டா நடிக்கணும்னு சொல்லிட்டு ரோகிணியோட மலேசியா மாமாவா நடிச்சேன். நடிச்சுட்டு அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த ரோகிணியும் வித்யாவும் சேர்ந்து என்ன நடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சத்தம் போட்டு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, இதுக்கு மேல நீங்க கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனா அவங்க எதையுமே கண்டுக்காம மறுபடியுமே என்ன கூப்பிட்டு நிறைய நேரத்துக்கு அவங்களோட தேவை முடியறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சொல்லப்போனா இங்க ரோகிணி பாப்பாவோட வற்புறுத்தனால தான் அப்படி நடிச்சேன், மற்றபடி எனக்கும் மலேசியா மாமாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் ஒன்னும் மலேசியா மாமாவும் கிடையாது, ரோகிணியோட மாமாவும் கிடையாது, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும்பா, மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எங்க பிரவுன் மணி சொல்ல போனா வந்து அப்படியே அப்ரூவ் ஆயிடுறாரு. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, தயவு செஞ்சு இதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அப்ரூவலுக்கே போயிடுறாங்க. இதை கேட்ட மீனாவுமே ரொம்ப ஷாக்கோட எங்க நான் என்னமோ உங்க அண்ணன் தான் ரொம்ப மோசமான ஆள் நினைச்சேங்க, அதை விட ரோகிணி பெரிய மோசமான ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பணக்காரங்களாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், இப்படியோ அத்தை ஏமாத்தி மனோஜை கல்யாணம் பண்ணிட்டாங்க, முதல்ல இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டைரக்டா கிளம்பி போய் இந்த பக்கம் ரோகிணியை கூப்பிடுறாங்க. அப்போ ரோகிணியுமே இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நான் இருக்க போறேன், எதுக்காக என்ன டார்ச்சர் பண்றீங்க, நான் எதுக்கு உங்க கூட வரணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல மீனாவுமே இங்க பாருங்க ரோகிணி, நீங்க என்கிட்ட வந்தே ஆகணும், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும், ஒழுங்கா கிளம்பி கிச்சனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்க ரோகிணியை மிரட்டியே கூட்டிட்டு போறாங்க. ஆனா ரோகிணிக்கு அந்த விஷயம் சுத்தமா புரியல, என்ன இது மீனா எதுக்கு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபத்தோட மீனா கிட்ட போயிட்டு என்ன எதுக்கு மீனா இப்ப கிச்சனுக்கு வர சொன்னீங்க, இப்ப வந்துட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க முத்துவுமே எங்களுக்கு என்ன வேணுமா, முதல்ல நீங்க வாயை திறந்து உண்மையை பேசுங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியை பார்த்து கேட்கறாங்க. அதே நேரம் ரோகிணியுமே உண்மை பேசுறதா, ஏன் இவ்வளவு நாள் நான் உண்மையை தானே பேசிட்டு இருக்கேன், என்ன பார்த்தா என்ன பொய் சொல்ற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி ரோகிணி முத்துக்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனாவுமே ரோகிணியை பார்த்துட்டு இங்க பாருங்க ரோகிணி, நீங்க நடிச்சதெல்லாம் போதும், உங்களோட எல்லா குட்டும் வெளியில வந்துருச்சு, சொல்ல போனா உங்க மலேசியா மாமாவே நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவும் சொல்றாங்க. இது கேட்டவொன்னே இந்த பக்கம் ரோகிணிக்கு சும்மா பயங்கர ஷாக்கு, என்னது அப்ப பிரவுன் மணி மாட்டிக்கிட்டாரா, எங்க இருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல முத்துவுமே என்ன மேடம் உங்க மலேசியா மாமாவை தேடுறீங்களா, சரி சரி இருங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பிரவுன் மணி கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்துவும் சத்தம் போட்டு பிரவுன் மணியை கூப்பிடுறாங்க. அப்ப பிரவுன் மணி வர்றதை பார்த்த உடனே இந்த பக்கம் ரோகிணிக்கு
ரோகிணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆஹா, நம்ம கட்டி வச்சு காப்பாத்தின ரகசியம் எல்லாமே இப்ப பிரவுன் மணி மூலமா இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சா, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயத்துல இருக்காங்க. அதே நேரம் அங்க வந்த பிரவுன் மணியுமே, என்ன ரோகிணி பாப்பா நல்லா இருக்கியாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டோன்னு ரோகிணி மறுபடியும் ஆக்டிங்க போடலான்னு சொல்லிட்டு, என்னமாமா இவங்க உங்களை பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்னாச்சு இவங்க கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணிட்ட ஒண்ணுமே புரியாத மாதிரி கேட்கறாங்க. ஆனா பிரவுன் மணி இருந்துகிட்டு, எங்க பாரு பாப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுக்கு மேல என்னால உண்மைகள் எல்லாம் மறைக்க முடியாதுமா, அதனால ஓப்பனா முத்து தம்பிக்கிட்டையும் இங்க மீனா பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நீங்களாச்சு அவங்களாச்சு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, இப்போ என்னோட அக்கா பையன் கல்யாணம் நடக்கணும், அது வரைக்கும் என்கிட்ட எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பிரவுன் மணி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அதே நேரத்துல எங்க ரோகிணிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. கரெக்டா முத்துக்கிட்டே மீனா கிட்டையும் இப்படி மாட்டிக்கிட்டாங்களேன்னு சொல்லி பயங்கர வருத்தத்தோட நிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மீனாவுமே, ஏன் ரோகிணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த மறைச்சு எதுக்காக நீங்க மனோஜ் கல்யாணம் பண்ணீங்க, நீங்க அப்ப உண்மையிலுமே பணக்கார வீடு கிடையாதா, உங்ககிட்ட உண்மையிலுமே பணம் கிடையாதா, உங்க அப்பா மலேசியால இல்ல தானே அப்படின்ற மாதிரி இங்க மாறி மாறி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்கறாங்க. ஆனா ரோகிணியுமே, இங்க பாருங்க எங்க அப்பா மலேசியால இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், சொல்லப்போனா பார்வதி ஆண்டிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பாவெல்லாம் அவங்க பாத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல மீனாவுமே, இங்க பாருங்க எங்க கிட்ட நடிக்காதீங்க, நீங்க நடிக்கிறீங்க போய் சொல்றீங்கிறது எங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது, ஆல்ரெடி நான் பார்வதி ஆண்டிட்ட விசாரிச்சுட்டேன், அவங்க உங்க ஃபேமிலியில இருக்க ஒருத்தரை கூட பார்த்தது கிடையாது, நீங்களா தான் வாண்டடா போய் பார்வதி ஆண்டி கூட பழகிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி உங்க வாயால சொல்லி தான் அவங்களை நம்ப வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க பார்வதி சைடு இருக்கிற டவுட்டையுமே கிளியர் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணியுமே மறுபடியுமே இருந்துகிட்டு, அப்பனா என் கூட படிச்ச வித்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, வித்யா எத்தனை டைம் சொல்லியிருக்கா, நீங்க வேணா வித்யாட்ட போய் கேட்டு பாருங்க, நாங்க உண்மையிலுமே பணக்கார குடும்பம் தான், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் சீப்பானவங்களாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியுமே மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட மீனாவுமே மறுபடியுமே, இங்க பாருங்க நாங்க வித்யா கிட்டையும் விசாரிச்சிட்டோம், வித்யாவும் உங்க கூட படிக்கல, அது மட்டும் இல்லாம உங்களை பத்தியான விஷயங்களை அவங்க எப்ப கேட்டாலும் மாறி மாறி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொல்ற எந்த விஷயத்திலயும் உண்மை இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா எங்களுக்கு புரியுது, இதுல இருந்தே புரியுது நீங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கிடையவே கிடையாது, நீங்க ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தான், ஆனா நீங்க மனோஜை லவ் பண்ணதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன அவர் மேல விருப்பப்பட்டிருக்கலாம், அவரை நீங்க விரும்பி இருக்கலாம், ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க, பட் ஆனா அந்த பொய்யை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பனா நீங்க வெளியில எல்லார்ட்டையும் சொல்லிட வேண்டியதானே, அப்புறம் எதுக்காக இதை மறைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போதான் கரெக்டா இங்க ரோகிணிக்கு ஒரு ஐடியா வருது. அவங்களுமே ரொம்ப தெனாவட்டோட முத்துவும் மீனாவும் பார்த்து, இங்க பாருங்க ஏன் விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க, எனக்கு எப்போ உண்மை சொல்லணும்னு தோணுதோ அப்ப நான் சொல்லிக்கிறேன், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ என்னை பத்தி நீங்க வீட்டுல போய் போட்டு கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி இங்க முத்துவையும் மீனாவும் பத்தி கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்துல மீனா இருந்துகிட்டு, இங்க பாருங்க உங்களை பத்தி போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, நீங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த விஷயத்துல எப்போ நீங்க உண்மையை சொல்ல போறீங்கிறதா எங்களுக்கு தேவை, நீங்களா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதை சாதாரணமா விட்டுருவோம், இல்ல அப்படி நீங்க எதுவும் பேசல அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தி நாங்க வீட்டுல பேசி நீங்க யாருங்கிறத கண்டிப்பா அத்தை கிட்ட நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க மீனா ரோகிணியை மிரட்டுறாங்க. ஆனா ரோகிணியுமே, இங்க பாருங்க நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்ன டைம்ல என்னால எதையும் சொல்ல முடியாது, நான் எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லிக்குவேன், என் விஷயத்துல நீங்க 2 பேரும் தலையிடாம இருங்க, அது மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணி மத்த 2 பேரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது கேட்ட மீனாவும் முத்துவும், ஓஹோ நீங்க எங்களே மிரட்டுறீங்களா, கண்டிப்பா நீங்க மிரட்டலுக்குலாம் வந்து நாங்க பயப்படுற ஆள்லாம் கிடையாது, கண்டிப்பா நீங்க பண்ண விஷயத்துக்கு நீங்க நிறைய அனுபவிப்பீங்க, முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா எங்க வீட்டுல வெளியில கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே சொல்லிட்டு டைரக்டா அந்த கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே, இந்த விஷயத்துல எப்படியாவது நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாக்கணும், ஏன்னா இந்த முத்துவும் மீனாவும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும், அப்பனா கண்டிப்பா அத்தையை நம்ம சைடு கொண்டு வரணும், அப்பனா நம்ம அத்தை கிட்ட கொஞ்சம் தனியா போய் பேசி அந்த பிளான் பியை நம்ம செலக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி விஜயா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இங்க முத்துவையும் மீனாவையும் அவங்களுக்கு எதிரியாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க.